போரின் வேகம் குறையாது பல மடங்கு அதிகரித்து 4 வாரங்களுக்கு நீடிக்கும். சற்று முன்னர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக களத்தில் குதிக்கப் போகும் நாடுகள் தீவிரமடையும் மோதல் பெரும் அதிர்ச்சியில் உலக நாடு. ஈரானுக்கு அடுத்தடுத்து விழும் பேரிடி. முன்னாள் ஜனாதிபதியின் படுகொலை. எரிபொருள் விலைகள் உயரக்கூடும். இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு குறித்து சற்று முன்னர் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஈரான் பாடசாலை மீது தாக்குதல். பலி எண்ணிக்கை 165 உயர்வு. யாழில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் அதிரடி கைது. கொழும்பு துறைமுக நகர் கடற்பரப்பில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட யாழ் இளைஞன். வணக்கம், இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை இன்னும் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஈரானின் பரப்பளவு மற்றும் தற்போதைய ராணுவ நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த காலக்கெடுவை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை நடைபெற்ற தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உட்பட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இது தாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய வெற்றி எனவும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த போரில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதை அவர் திட்டவட்டபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பதற்காக பலகட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. எங்களது நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை விடயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை. ஈரானின் இந்த அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படவுள்ளோம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் அறிவிப்பானது மோதல்களை தீவிரமாக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனியின் மரணத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய வியூக ஆலோசனை சபையின் உறுப்பினருமான மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடாத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் போது முன்னாள் தலைவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. சுருக்கமான செய்திக்குறிப்பில் அஹ்மதி நெஜாத் அவரது பல தோழர்களுடன் சேர்ந்து கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ ராணுவ நிறுவனங்கள் உறுதிப்படுத்தின. 2005 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை ஈரானின் ஜனாதிபதியாக மஹ்மூத் அஹ்மதி நெஜாட் பதவி வகித்தார். வடகிழக்கு தெஹ்ரானின் நர்மக் பகுதியில் அமைந்துள்ள அஹ்மதி நெஜாட்டின் உத்தியோகபூர்வ இல்லத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. ஈரானிய அரசியலில் மற்றொரு பலமிக்க ஆளுமையான அஹ்மதி நெஜாட் இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளமையானது அது நாட்டு ஆட்சியிற்கு விழுந்த மற்றொரு பாரிய அடியாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இலங்கையில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் தற்போதைய மத்திய கிழக்கு மோதல் எண்ணெய் விநியோகத்தை பாதிக்காது என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதய கேமபால தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறைந்த ஒரு மாதத்திற்கு போதுமான அளவு உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முன்னர் கோரப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் திட்டமிடப்பட்டபடி உள்ளன என்பதை பேராசிரியர் கேமபால மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி நாட்டுக்குள் வரும் கப்பல்களில் பாதிக்கப்பட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து 1 மாத்திரமே வருகின்றது எனவும் மற்றவை இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வருகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் விநியோகம் தடைப்படும் அபாயம் குறைகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் விநியோகம் நிலையானதாக இருந்தாலும் மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் அதிகரிக்கக்கூடும். இது இலங்கையின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் கார்மஸ்கான் மாகாணத்தில் உள்ள மினாப் நகரில் பெண்கள் தொடக்க பள்ளி மீது இஸ்ரேல் அமெரிக்கா நேற்று முன்தினம் நடாத்திய வான்வெளி தாக்குதலில் 85 மாணவிகள் பலியானதாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த பள்ளி மீதான தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமான செயல் என ஈரானின் ஜனாதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த கொடூர தாக்குதலில் பலியான மாணவிகளின் எண்ணிக்கை 165 உயர்வடைந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான படத்தை ஈரான் வெளியுறவு அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 2 பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். யாழ் நகரில் மருந்தகம் ஒன்றை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்த ஒருவரும், நெடுங்குளம் பகுதியில் வீடு உடைத்து 4.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த இருவர் உள்ளிட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பிலிருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவன் போலீசாரால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடலில் சடலமுற்று மிதப்பதாக கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வல்வடித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த 28ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்தவர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போரின் வேகம் குறையாது பல மடங்கு அதிகரித்து 4 வாரங்களுக்கு நீடிக்கும். சற்று முன்னர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக களத்தில் குதிக்கப் போகும் நாடுகள், தீவிரமடையும் மோதல், பெரும் அதிர்ச்சியில் உலக நாடு. ஈரானுக்கு அடுத்தடுத்து விழும் பேரிடி, முன்னாள் ஜனாதிபதியின் படுகொலை. எரிபொருள் விலைகள் உயரக்கூடும். இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு குறித்து சற்று முன்னர் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஈரான் பாடசாலை மீது தாக்குதல், பலி எண்ணிக்கை 165 உயர்வு. யாழில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் அதிரடி கைது. கொழும்பு துறைமுக நகர் கடற்பரப்பில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட யாழ் இளைஞன். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.